எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஈபி பில் ஜென்ரேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டவுட்டை பத்தி பார்க்க போறோங்க. ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஈபி பில் ஜென்ரேட் பண்றோம். ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஷிப்பிங் அட்ரஸ் வந்து வேற ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம ஈபி பில் ஜென்ரேட் பண்றது, எந்தெந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கொடுக்கறது அப்படிங்கறத பத்தின டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போறேங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலிக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ல டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு என்ட்ரி வச்சிருக்கிறேங்க. அந்த என்ட்ரி ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நான் பில் டூல வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேங்க. ஸோ ஆர்பி கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நேமு. ஸோ அதில் தாராபுரம் ரோடு காங்கேயம் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பில்லிங் வந்து இந்த அட்ரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சில டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மெட்டீரியல் டெலிவரி பண்றது இன்னொரு அட்ரஸ் சொல்லுங்க, என்னோட பிரான்ச்சுக்கோ இல்ல வந்து என்னோட சிஸ்டர் கன்சென்ட் இருக்கு அங்க நீங்க பண்ணிருங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஷிப்டூல என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த அட்ரஸ்க்கு வந்து பண்ண சொல்றாங்க, எந்த கம்பெனிக்கு பண்ண சொல்றாங்களோ அந்த கம்பெனியோட லெஜர் ஆல்ரெடி உங்ககிட்ட டேலியில் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த லெஜர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ஷிப்மெண்ட் ஆகக்கூடிய உங்களுக்கு ஃபைனலா வந்து எந்த இடத்துல மெட்டீரியல் டெலிவரி பண்ண போறீங்களோ அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணுங்க. அவங்களுடைய அந்த அட்ரஸ் பின்கோடு எல்லாமே ஜிஎஸ் நம்பர் இருந்துச்சு அந்த நம்பர் கொடுத்துக்கலாங்க. ஒருவேளை அவங்க அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருந்தாலுமே நீங்க ஷிப்மெண்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருந்தோம்னா அவங்களுடைய ஜிஎஸ் நம்பர் இந்த இடத்துல தாராளமா கொடுத்துக்கலாங்க. அப்படி இல்லை எங்கிட்ட லெஜர் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஆர்பி கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லெஜரையே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பல்லடம் ரோடு திருப்பூர் திருப்பூர்னா அப்போ நம்ம அந்த அட்ரஸ் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிட்டு, ஸோ அந்த திருப்பூர் அட்ரஸோட பின்கோடு என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல இன்கேஸ் வந்து ஜிஎஸ் நம்பர் இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல ஜிஎஸ் நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல நம்ம கொடுக்கணுங்க. அது எங்க அப்படின்னா, இங்க ப்ரொவைட் ஜிஎஸ்டி அண்ட் இவி பில் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் டு இந்த கன்சைனி டீடைல்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்ரஸை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெலிவரி ஆக போகுது, ஷிப்மெண்ட் ஆக போகுதோ அந்த அட்ரஸை மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு, ஸோ அங்க முன்னாடி கொடுத்த அந்த பின்கோடு, ஸோ பிளேஸ் மறக்காம எந்த சிட்டில நீங்க அந்த டெலிவரி பண்ண போறீங்க அந்த சிட்டி கொடுத்துட்டு, ஸோ இங்க இந்த இடத்துல மற்ற டீடைல்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் ரெடி ஆர் உங்களுக்கு பார்ட் பில நீங்க ஃபில்அப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளோ இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போறாங்கன்னா நீங்க அந்த பார்ட் பில அந்த வெஹிக்கிள் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்க என்ட்ரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏபிள் ஜென்ரேட் கேட்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, பில் டூல வந்து பாத்தீங்கன்னா அந்த காங்கேயம் அப்படிங்கிற அந்த பில்லிங் அட்ரஸும் ஷிப் டூல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அப்போ அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஏதாவது சேல்ஸ் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்சாலுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. ஏன்னா எந்த இடத்துல ஷிப்மெண்ட் பண்ண போறோமோ அந்த இடத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராதுங்க. இந்த மாதிரி நீங்க டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.